ஆட்சிக்கு வரவும் இருப்பை தக்க வைக்கவும் காங்கிரஸ் எதை வேண்டுமானாலும் செய்யும். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். லெபனான் தலைநகர் பெய்ரூட் விமான நிலையம் அருகே வான்வழி தாக்குதல். ஹெஸ்புல்லா நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கட்டடங்கள் தரைமட்டம். சென்னை குன்றத்தூரில் வீட்டில் வைத்த எலி மருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் இருவர் உயிரிழப்பு. தம்பதியருக்கு தீவிர சிகிச்சை. தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க டிஜிபி உத்தரவு. சென்னையில் அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். மருத்துவத்துறை அமைச்சருடனான ஆலோசனைக்கு பிறகு அறிவிப்பு. நாளை முதல் எல்லாவித பணிகளும் தொடங்கும். எந்தவித பாய்காட் இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். இதை உடனடியாக முன்னின்று உறுதி கொடுத்து நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஹெல்த் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டப்பகலில் நடந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை சென்னை உயர்நீதிமன்றம் விடுவித்தது எப்படி? மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை கடத்தல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தப்பிய பெண்ணை தேடும் காவல்துறை. ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவம். தருமபுரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பச்சிளம் குழந்தையும் உயிரிழப்பு. மக்களை குழப்பி ஆதாயம் தேட முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சிக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புதிய தலைமுறைக்கு பேட்டி. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக தலைவர் மக்களை குழப்பி இன்றைக்கு ஆதாயம் தேட நினைக்கிறார். ஒருபோதும் நடக்காது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு. மன்னிப்பு கோருவதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவுறுத்தல். கோவையில் லாட்சி அதிபர் மார்டின் வீட்டில் அமலாக்கத்துறை மீண்டும் சோதனை. ஹோமியோபதி கல்லூரி உள்ளிட்ட இடங்களிலும் அதிகாரிகள் ஆய்வு. மார்டினின் மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனை. பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணை. நெல்லையில் இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதிய விபத்தில் மாணவி உயிரிழப்பு. கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றதால் நேர்ந்த விபரீதம். உத்தரப்பிரதேசத்தில் அரசு பணிக்கான தேர்வை ஒரே நாளில் நடத்த வலியுறுத்தி தேர்வர்கள் போராட்டம். விசாரணை நடத்த குழுவை அமைத்தது அரசு பணியாளர் தேர்வாணையம்.